இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், விவரங்கள். தெரியலையே எனக்கு. இலங்கையில் ஏற்பட்ட புயல் காரணமா பாத்தீங்கன்னா, இலங்கையில பல்வேறு வகையில அங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இலங்கையில் எங்கு பார்த்தாலும் மழைநீர் தேங்கி இருக்கு. இதன் காரணமாக இலங்கை மக்களின் வாழ்வாதாரம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா, மட்டக்களப்பை, கிளிநொச்சி, திருகோணமலை, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட 8 பகுதி பாத்தீங்கன்னா முழுமையா இந்த பாதிப்பை சந்தித்திருக்கு. இதன் காரணமா பாத்தீங்கன்னா, இலங்கையில் இதுவரை இந்த மழை வெள்ளத்தின் பாதிப்பின் காரணமாக 150க்கும் மேற்பட்டோர் இழந்திருக்காங்க. 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அங்க முகாமில் தங்க வச்சிருக்கப்பட்டிருக்காங்க. பல்வேறு சாலைகள் சேதமடைஞ்சிருக்கு, மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் மழைநீர் தேங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்க உள்ள மக்களின் வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அங்க உள்ள மக்களை மீட்புக்குழு மீட்டு வராங்க. அதே போல இந்திய அரசு சார்பில் பல்வேறு உதவிகள் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கியிருக்காங்க. அதே போல ஹெலிகாப்டர் மூலம் பாத்தீங்கன்னா அங்க உள்ள மக்கள் மீட்கப்பட்டு வராங்க. அங்க உள்ள மக்கள் மீட்கப்பட்டாலும் பல்வேறு வகையில பாதிப்பு தான் அங்க சந்தித்து வராங்க. ஏற்கனவே இலங்கை பொருளாதார வளர்ச்சி இல்லாம பாத்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனை சந்திச்சு இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த மழையின் காரணமா பாத்தீங்கன்னா பல்வேறு வகையில இலங்கை மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. கார்த்திக், தகவல்களுக்கு நன்றி. இலங்கையில் ஏற்பட்ட இந்த வெள்ள பாதிப்பில் இலங்கை முழுவதுமே ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மழை நிலச்சரிவால் 150க்கும் மேற்பட்டவர்கள் இலங்கையில் உயிரிழந்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.